எண்டோஸ்கோபி எதுக்காக நம்ம பண்ணுறோம்? எண்டோஸ்கோபியின் மூலம் இது ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் எதனால் வருகிறது என்பதை நம்ம கிளியராக கண்டறியலாம். அதாவது இந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது ஹையாட்டஸ் ஹெர்னியேஷன் ஏதாவது ஆகிருக்குதா, அப்புறம் ஈசோஃபேகஸில் எந்த அளவுக்கான ஆசிட் எக்ஸ்போஷர் ஆகிருக்கு, அது எப்படின்னா அந்த கிரேட் ஆஃப் ஈசோஃபேஜைட்டிஸ் வைத்து நம்ம அதை நிர்ணயிப்போம். அந்த வால்வோட லூஸ்னஸ் எப்படி இருக்குது, அதில் கிரேடிங்ஸ் எல்லாம் இருக்குது, ஹில் கிரேடிங் என்று சொல்லுவோம். ஸோ அதை வைத்து அந்த வால்வோட டைட்னஸ் இருக்குதா இல்லை லூஸாக இருக்குதா இதை கூட நம்ம நிர்ணயிக்கலாம். அப்புறம் இறப்பையில் வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் தட் ப்ரொடியூஸ் ஹைப்பர் அசிடிட்டி இருக்குதா, இன்ஃபெக்ஷன் இருக்குதா, இறப்பையில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இது எல்லாமே நம்ம எண்டோஸ்கோப்பியின் மூலம் டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு ஜிஆர்டி ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குதா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணிக்கோங்க.